ஜூலை மாதம் 27ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலை சேர்ந்த கவின் என்ற 27 வயது மென்பொறியாளர் தன்னுடைய சக பள்ளி மாணவியோடு பேசி வந்ததற்காக படுகொலை செய்யப்பட்டார். இன்று வரையிலும் அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுர்ஜித்தினுடைய தாயார் கைது செய்யப்படவில்லை. கூலிப்படைகள் முழுமையாக கைது செய்யப்படவில்லை. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் அது குறித்து ஒரு கண்டன அறிக்கை கூட கொடுக்கல. இந்த நிலையில் ஒரு மாதம் கழித்து அந்த கவினுடைய தந்தையை சந்திரசேகரை அழைத்து கொண்டு போய் அவர் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் பேச வைக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர் திருமாவளவன் தன்னுடைய பொறுப்பை மறந்துவிட்டு கடமையிலிருந்து தவறிவிட்டு இதுபோல் ஏஜெண்டுகளைப் போல புரோக்கர்களைப் போல ஆளுங்கட்சிக்கு ஆள் பிடிப்பவர்களைப் போல பிள்ளை பிடிப்பவர்களைப் போல எங்கெங்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறதோ அந்த பிரச்சனையை அணைப்பதற்கு கூடிய வகையில் அந்த பிரச்சனையை பெரிதாக விடக்கூடாது என்ற வகையில் இது மாதிரி கொண்டு போய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட நின்று போராடி அந்த மக்களை போராட்ட களத்துக்கு கொண்டு அதன் மூலமாக நீதி கிடைக்க வைத்தால் மட்டும்தான் அது நிரந்தரமான நீதியாக இருக்க முடியும். ஆனால் அவங்க கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் அந்த அவர்களுடைய போராட்ட குளத்தை மழுங்கடிச்சிட்டு அவர்களை ஒரு ஏதாவது ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அனுப்புவது மூலமாக குற்றவாளிகளும் சரி அது பார்த்து கொள்ளலாம், தங்களுக்கும் யாராவது ஒருத்தர் வழி கிடைக்கும் என்ற அடிப்படையில் இருந்து விடுகிறார்கள். இதெல்லாம் முதல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி வடக்கு மாவட்டங்களில் தான் அந்த மக்களுடைய உணர்வுகளை மழுங்கடிச்சிட்டு அவங்க மட்டும் வளர்ந்துட்டாங்க. வேங்கவயலில் 4 வருடங்களுக்கு முன்பு குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டது. இன்று வரையிலும் அதுக்கு நீதி கிடைக்கல. அந்த வேங்கவையில் இருக்கக்கூடிய ஆதிராவிட பழைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களை கூட்டிகிட்டு போய் முதலமைச்சர்கிட்ட கூட்டு போக முடிஞ்சுதா? கூட்டு போக முடியல. சரி, விழுப்புரத்தில் திரௌபதி அம்மன் கோயிலில் இன்றைக்கு வரையிலும் திறந்து உள்ளே போக முடியல, வழிபட முடியல. சேலம் திரௌபதி அம்மன் கோயிலில் உள்ளே போக முடியல. அங்கெல்லாம் அந்த பிரச்சனைக்கெல்லாம் தன்னுடைய கட்சிக்காக தன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களை அழைத்து கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட அழைச்சி அந்த கோயிலெலாம் திறந்திருக்கலாமல்ல. ஆனால் இங்கே போராடிட்டு இருக்கிறோம். நாங்கள் கடந்த 17ஆம் தேதி திருச்சியில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அந்த கவின் படுகொலையை கண்டிக்கக்கூடிய வகையிலையும் அதே போல் தனி சட்டம், அதாவது பிரத்யேகமான சட்டம் வரக்கூடிய காலகட்டங்களில் அதாவது சாதி மறுத்து தங்களுடைய விருப்பத்தின் பேரில் பழக்கத்தின் பேரில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசித்து திருமணம் செய்து கொள்வதற்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையிலையும் அவர்களுடைய உடலுக்கும் உடைமைக்கு எந்த விதத்திலேயும் பாதிப்பு வரக்கூடாது என்ற வகையிலேயும் சட்டம் இயற்றவும், அதையும் மீறி ஏதாவது இது போன்ற அசம்பாவிதம் நடக்கின்ற போது அவருடைய குடும்பத்தாரை முழுமையாக பொறுப்பாக்கி அதை தண்டிக்கக்கூடிய வகையில் ஒரு பிரத்யேகமான சட்டம் இயற்ற வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். வரக்கூடிய செப்டம்பர் மாதத்திலும் கூட அதுக்கான போராட்டம் வைத்திருக்கிறோம். இப்படி போராட்டங்கள் நடத்தி மக்களை விழிப்புணர்வு வச்சு 2 தரப்பிலுமே, ஒன்று பாதிக்கப்படக்கூடிய தரப்பும் உண்டாக்கூடிய 2 தரப்புமே விழிப்புணர்வு வரணும். கொலை செய்தால் தண்டிக்கப்படுவோம் என்ற உணர்வு அவங்களுக்கு வரணும். ஆனால் அது இல்லாமல் பல பேர் கூலிப்படையை சேர்ந்தவர்கள் அவர்கள் ஃப்ரீயாக்குறாங்க. இப்போ இது மாதிரி பிள்ளை பிடிக்கிறதுக்கு மாதிரி கொண்டு போய் ஆட்சியாளர்கிட்ட முதலமைச்சர்கிட்ட விடுவதன் மூலமாக இது ஒரு சமூகத்துக்கு அநீதியைத்தான் திருமாவளவன் செய்திருக்கிறார். இது என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஏற்கனவே பல விஷயங்களில் இந்த ஆதிராவிட மக்களுக்கும் தேவேந்திர மக்களுக்கும் துரோகம் செய்திருக்கிறார். குறிப்பாக 2009ஆம் ஆண்டு 18% இடஒதுக்கீட்டை 3% அருந்திருக்கும் 15% மீதி பிரிக்கக்கூடிய அந்த இதில் பெரிய பாதிப்பு உண்டாக்கும் என்று அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நான் வாக் அவுட் பண்ணேன். ஆனால் திருமாவளவனும் அதே போல் ரவிக்குமார் 2 பேரும் உள்ளே இருந்துட்டாங்க. அதனுடைய விளைவாக என்னாச்சுன்னா அந்த உள்ஒதுக்கீடு சட்டம் வந்தது. இந்த உள்ஒதுக்கீடு சட்டம் வந்த பிறகு கடந்த 15 வருஷத்தில் தேவேந்திர வேளாளர்களும் ஆதிராவிட பழைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் ஒருவர் கூட நல்ல உயர் பதவிக்கு போக முடியலைங்க. அது குறித்து நான் ஏற்கனவே இங்கே ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறேன், பல முறை கொடுத்துருக்கிறேன். ஸோ இப்படியெல்லாம் ஒவ்வொரு சமயத்திலும் துரோகம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒருத்தர் மீண்டும் இந்த கவின் மேட்டர்லையும் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போய் இது தவறான ஒரு நடைமுறையை உருவாக்குகிறார்கள். இதை நான் கண்டிக்கிறேன். அது கைவிடணும். அது அவருக்கு பதவி வேணா, இன்னும் 2 சீட்டு வேணா கொஞ்சம் கூட கிடைக்குமே தவிர அது வேறு விதத்தில் வேறு ஏதாவது வேலை செஞ்சால் கூட 2 கிடைக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. அது மூலமாக சமுதாய விடுதலை அடைந்த வரலாறுகள் கிடையாது. பல வேலைகள் செய்யலாம். அந்த வேலையை இதனுடைய ஒரு பகுதியாக தான் செய்கிற மாதிரி இருக்குது.
அதனால் வந்து இது இது வந்து நல்லது கிடையாதுங்கிறத நான் எச்சரிக்க விரும்புகிறேன். இல்லை, நாங்கள் வந்து மற்றவங்களோட முதலே தேர்ந்தெடுத்துட்டேன். நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முதலே மதுரை தேர்ந்தெடுத்துட்டோம். நாங்கள் முதல்ல மாநில மாநாடு நாங்கள் ராமநாதபுரத்தில் பண்ணோம், 2வது திருச்சியில் பண்ணோம், 3வது மாநாடு திருநெல்வேலி பண்ணோம், 4வது மாநாடு கோயம்புத்தூரில் பண்ணோம், 5வது மதுரையில் பண்ணோம், மீண்டும் 6வது விருதுநகரில் பண்ணோம், இப்போ 7வது மாநில மாநாடு எங்கள் மதுரையில் பண்ணுறோம். மதுரையில் அதாவது மையப்பகுதி அப்படிங்கிறது தான் மிக முக்கியம், வேறு ஒன்றும் இல்லைங்க. அதாவது ஒரு பகுதிக்கு போன திருநெல்வேலி வச்சோன்னா வடக்கிருந்து வரக்கூடியவர்களுக்கும் ரொம்ப தூரம் பயணிக்கணும். இப்போ திருச்சின்னு சொன்னாங்க, பல அண்மையில் 2-3 நிகழ்ச்சிகள் நடத்திட்டோம். ஸோ மதுரைங்கிற போது எல்லோருக்கும் மையமாக வர்றதுக்கு வசதியாக இருக்குதுக்கா. 2026 யாரோட கூட்டணி? சார், எங்களுடைய புதிய தமிழகம் கட்சி பொறுத்தளவு நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். கூட்டணியை இப்பொழுது நாங்கள் முடிவு செய்கிற மாதிரி இல்லைங்க. தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளுக்கு நான் சென்று வந்த பிறகு தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமை, பெரும்பாலான ஏழை எளிய மக்கள் நிலை மிக மோசமாக இருக்கிறது. ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு முடிவு கட்டுறது தான் புதிய தமிழகம் கட்சியினுடைய வலுவான நிலைப்பாடு. எனவே அதை நோக்கி அதனால் மக்களை அதுக்கு தான் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்பொழுது இன்னும் கூட்டணி இப்போ முடிவு செய்வதற்கு உண்டான காலகட்டம் வரலைங்க. 2026 ஜனவரியில் மாநாடு நேரத்தில் தான் ஓரளவுக்கு ஒரு உத்தேசமாக எங்களுக்கு நாம் எங்கே என்ன செய்யறதுங்கிறது தெரியும். ஆனால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிரதானமான முடிவாக இருக்கும். அதை நோக்கித்தான் எங்களுடைய எந்த முடிவும் இருக்க முடியும். ஏன்னா தனி கட்சி, அது ஒரு கட்சி, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த தலைவராக இருந்தாலும் சரி, அது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்குது. அதுதான் உண்டாக்கிட்டு வருது. ஏன்னா தனி கட்சி வர்றது மூலமாக ஆட்சிக்கு வந்த உடனே அவர்களுக்கு வேண்டியவர்களை அமைச்சராக போட்டுறாங்க. அந்த அமைச்சர்கள் அவங்க சொந்தக்காரன் வந்தக்காரன் ஜாதிக்காரன் தான் மாவட்ட செயலாளர் வச்சுக்கிறாங்க. அதே போல் மாவட்ட ஆட்சியர் அப்படி இருந்தாங்க, எஸ்பி வேண்டியவங்க, இன்ஸ்பெக்டர் வேண்டியவங்க, மேலேருந்து கீழே வரையிலும் அது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாதியினுடைய அமைச்சர்கள் இந்த மாதிரி ஒரு மாவட்டத்தில் இல்லாமல் 2 மாவட்டத்தை பிரித்து கொடுக்குறாங்க. அது மோரார்லெஸ் ஒரு 500-1000 வருஷத்துக்கு இருந்த சாதி நாடுகள் மாதிரி தான் நடக்க தவிர இது ஒரு பொது தத்துவத்தோட சுதந்திரம், சமத்துவம், சமுதாய ஜனநாயகத்துடைய அடிப்படையில் ஆட்சிகள் நடக்கிறது இல்லைங்க. அதனால் முதல்ல இந்த சிங்கிள் பார்ட்டி ரூல் இது தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமானது. அதை ஒழிச்சு கட்டுறது தான் புதிய தமிழகத்தினுடைய பிரதான நோக்கம். அதுக்காக நான் கடுமையாக கீழே அடிமட்டத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு யாரெல்லாம் ரெடி ஆக்குறாங்களோ, யார் காம்பினேஷன் சரியாக இருக்க முடியுமோ, எது வெற்றியை தருமோ அது அந்த நேரத்தில் ஜனவரிக்கு பிறகு மாநாட்டுக்கு பிறகு முடிவு செய்வோம். ஆனால் மாநாட்டு சமயத்தில் எங்களுக்கு ஒரு கைடு ஒரு 4 மாதம் இருக்கிறனால அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலைகள் ஓரளவுக்கு சரியாக வரும்னு நினைக்கிறேன். மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஆட்சியில் பங்குன்னு. அப்ப நீங்க டிவிக்கோட கூட்டணிக்கு வாய்ப்பு தமிழ்நாட்டில் 2026 தலைகீழால் கூட எந்த கட்சியும் 60 சீட்டு தாண்டாது, தலைகீழாக நின்னாலும். அதனால கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் வரும். எப்படிங்க? இல்லை, அது என்ன ரொம்ப முக்கியத்துவம் ஏதாவது இருக்குதுங்களா? இல்லை வேற அவங்க ஒரே தான் சொல்றாங்க. தமிழகத்துல சிபி ராதாகிருஷ்ணன் அறிமுகப்படுத்திருக்கோம், தமிழகத்துக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. திமுகவும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று கூட சொல்லியிருக்காங்க, அவர் 40 வருஷமா அரசியல் இருந்திருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க. அதாவது இப்போ திமுக பொறுத்தளவு அவங்க ஆட்சியில் இருந்தால் அவங்க கருத்து தமிழுக்கு இருக்குங்க, ஆட்சிக்கு வந்தால் தமிழெல்லாம் வராது. இதுதான் திமுகவினுடைய நிரந்தரமான கொள்கை முடிவுங்க. இவர் சிபி ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரை ஒரு நல்ல மனிதர். தமிழர் என்ற முத்திரை அவர் குத்த வேண்டிய அவசியம் கிடையாது, ஆச்சுங்களா? ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு வேட்பாளருக்கு தமிழ், திராவிடம், இந்த சாதி அந்த சாதி இந்த முத்திரைகள்லாம் தேடுவதே தவறாங்க. ஒன்ஸ் நீங்கள் ஒரு தேசிய கட்சிக்கு போன பிறகு நாங்கள் தமிழர் நிறுத்திக்கிறோன்னு சொன்னாலே யூ லூஸ் யுவர் கிரெடிபிலிட்டி. அதனால் பிஜேபி இதை வச்சு அல்லது வேறு யாருமே தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பொதுவாக ஹீ இஸ் அ வெரி குட் மேன். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஒரு தன்மை வாய்ந்த மனிதர். எப்படிங்க? அதுதான் நாங்கள் அவங்க கல் இறக்குனா
நாங்கள் வேறு மாதிரி பண்ணவங்களுக்கு சொல்லி திருச்சியில் மாநாடு போட்டோம், அவங்க கல் இறக்கலையே. அதாவதுங்க தென்னை மரம் அது வந்து ஒரு எப்படி ஒரு பசுவோ அதுபோல் வந்து பசுவில் பால் கொடுக்குது. அதில் வந்து தயிர் எடுக்கலாம், மோர் எடுக்கலாம், வெண்ணெய் எடுக்கலாம், நெய் எடுக்கலாம் ஆச்சுங்களா. ஸோ இதுபோல் வந்து அதே போல் அதை வந்து பால் பவுடராக பண்ணலாம். இதுபோல் எண்ணற்ற பொருட்கள் வந்து பால்லேருந்து தயாரிக்க முடியும். அதே போல் தென்னை என்பது வந்து அதே போல் தான். தென்னையில் வந்து தேங்காய் எடுக்க முடியும், இளநீர் எடுக்க முடியும், தென்னை நார் எடுக்க முடியும். தேங்காயிலேருந்து இளநீரை வந்து முதலெல்லாம் வந்து இப்போ பதப்படுத்தி அதை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும். அதனால் நேரடியாக தென்னையிலேருந்து விளைவிக்கக்கூடிய அந்த பொருளை வைத்து தென்னை விவசாயிகளும் பண்ணை இருக்கக்கூடியவர்களும் பயன்பெற முடியும். இவங்க ஏன் கல் இறக்கணும்னு தவறான வழிக்கு போகிறாங்க ஆச்சுங்களா. இதே இன்றைக்கி வந்து ஒரு தேங்காயை இன்றைக்கி வந்து 28 ரூபாய்க்கு விற்குதுங்க ஆச்சுங்களா. இதே விவசாயிகளுக்கு வந்து நல்ல பலன் தரக்கூடியது. அதுபோல் தென்னையின் மூலமாக இன்னும் பல நன்மைகள், அந்த மட்டையிலேருந்து நார்லேருந்து எல்லாமே இன்றைக்கி பயனளிக்கக்கூடியதாக போயிடுச்சு. ஆனால் கல் வந்து அவங்க வந்து அது ஏற்கனவே சொல்லிக்கிறேன், கல் அது ஒரு மதுபானம். அது தவறாக வந்து அது உணவு என்று அது பிரச்சாரம் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப ஆபத்தானது. அதாவது அந்த கல் அந்த பாலையிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது அது ஒரு சுத்தமானது. இப்போ மலை ஆகாயத்தில் இருக்கிற போது வந்து அது வந்து 100% பியூர். அது மேலே மேகத்தில் இருக்கிற போது அதே இங்கே வந்து நம்ம சுற்றுப்புறம் சூழ்கிற போது அப்போயே வந்து பாக்டீரியா வந்துடுது, வைரஸ் வந்துடுது, டஸ்ட் வந்துடுதுங்க. நிலத்துக்குள்ளே போனோன்னு என்னாகும், அந்த எந்த நிலம் அந்த கருப்பு நிறம் வந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறும், சிவப்பு நிறம் வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும், ஓடையாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கலர் மாறும். ஸோ அது மாதிரி அதே போல் தான் கல்லும் வந்துங்க அந்த பாலையிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது அதனுடைய தன்மை என்பது தட் இஸ் கால்டு நீரா. அதில் வேணால் கொஞ்சம் ப்ரோபயாட்டிக் இருக்குங்க. பட் அது வந்து ஒவ்வொரு நிமிஷமும், அதாவது 10 நிமிஷம் கழித்து அதனுடைய தன்மை வேறு, 1 மணி நேரம் கழிச்சு தன்மை வேறு, 4 மணி நேரம் 8 மணி நேரம் போகும்போது அதில் இருக்கிற வந்து சுகர் கண்டென்ட்டு வில் பிகம், அங்கே இருக்கிற ஈஸ்ட்டும் பாக்டீரியாவும் 2 சேர்ந்து அதை வந்து அதை வந்து ஆல்கஹாலாக மாற்றிடுங்க. ஸோ 4% ஆகும், 8% ஆகும், 4 16% ஆகும். ஸோ அது மொலாசஸாக கூட மாறுங்க ஒரு 2 நாள் கழிச்சா. ஸோ அது வந்து இன்றைக்கி இருக்கிற பீரை காட்டிலும் சாதாரணமான அந்த ஒயினை காட்டிலும், ரெட் ஒயினை காட்டிலும் மிகவும் மிக மிக ஆபத்தானது கல்லுங்க. அதனால் அது வந்து தெரியாமல் யாரோ சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அவருக்கு வந்து மருத்துவத்தை பற்றி தெரிய வாய்ப்பில்லை இல்லைங்களா. யாரும் எப்படி பேசணும்னு அவர் தப்பு பேசிட்டார் ஆச்சுங்களா. அதனால் எந்த விதமான அதில் எந்த உணவுனா 3 இருக்கணுங்க. அதாவது புரோட்டீன் இட் இஸ் அ மஸ்ட், 2 ஃபேட் இருக்கணும், கார்போஹைட்ரேட் இருக்கணும், விட்டமின்ஸ் இருக்கணும், மினரல்ஸ் இருக்கணும் ஆச்சுங்களா. அதுபோக வந்து ஃபைபர் இருக்கணும், ஃபைபர் கண்டென்ட் இருக்கணும். எதுவுமே அதில் கிடையாது, வெறும் மியர் சுகர். இப்போ டயபெட்டிஸை நம்பி நான் ஒத்தமர கல்லும் உப்பு கருவாடும் சாப்பிட்டா, உப்பு கருவாடு வச்சா பிபி ரைஸ் ஆகும், ஒத்தமர கல் சாப்பிட்டா சுகர் ரைஸ் ஆகும். என்ன ஆகுங்க, இதை நம்பி குடிச்சு வயிறு வீங்கும், அப்புறம் கிட்னி ஃபெயிலியர் ஆகும், ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும், பிரெயின் மெமரி போகும், லைஃபை 20 வருஷம் போயிடுங்க. ஸோ அதனால் வந்து கல் வந்து மிக மிக ஆபத்தானதுங்க. சிபிஎம் மாநில சண்முகம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி காதல் திருமணம் பண்றது எங்க கட்சியில் ஊற்றுவாங்க நாங்க சொல்லி, அதே மாதிரி பாஜக மாநில முன்னாள் மலிக்கிற அண்ணாமலையும் இப்ப கட்சிகள்ல வந்து காதல் திருமணம் பண்ணி வைக்கிறதுக்காக அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி இல்லை, முதல்ல வந்து இந்த காதல் திருமணம் பண்ணுற வேலை இருக்கட்டுங்க. முதல்ல இந்த பெற்றோர்கள் வந்து இந்த மாதிரி இளைஞர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக அவர்களை வந்து கொலை செய்வது தவறு, அவர்களை குற்றவாளி ஆக்கக்கூடாதுங்கிற அட்வைஸ் பண்ணணும். அஃப்கோர்ஸ் வந்து சண்முகம் சொன்னதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. அவர் வந்து இந்த மாதிரி பண்ண முடியாமல் அவர்கள் வந்து இறப்புக்கு ஆளாகிறார்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் சொல்லியிருக்கிறார். அதனால் வந்து அவர் சண்முகம் வந்து ஒரு பரந்த மனப்பான்மையோடு சொல்லுகிறார். அதை வந்து நம்ம குற்றமாகவோ தவறாகவோ கருத இயலாது. ஏன்னா அவங்க ஆரம்பத்திலேருந்து அவங்க கொள்கை வடிவில் அவங்க சரியாக இருக்கிறாங்க, எங்களுடைய அலுவலகத்தை பயன்படுத்தி கொடுக்கணும். ஆனால் அதுவும் கூட அலுவலகத்திலேயே எத்தனை நாளைக்கு அவங்க இருக்க முடியும்? அரசாங்கம் தான் வந்து முழுமையாக அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு 2 பேரும் வந்து ஒரு மெச்சூர்டாக இருக்கிறாங்க, அவங்களால தங்களை வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் என்பது தெரிந்தால் நிச்சயமாக பேரண்ட்ஸ் வந்து இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனை அவங்க அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும். அதுக்காக வந்து எக்ஸ்ட்ரீமாக போய் கூலிப்படியாக வருது, அவர்கள் குற்றவாளி ஆகிறது, அவர்கள் சிறைக்குள்ளே போகிறது. இவங்க சிறைக்குள்ளே போயிட்டு என்ன கௌரவத்தை இவங்க மீட்க முடியும்? இவங்க லைஃப் இழந்து என்ன கௌரவத்தை இருக்க முடியும்? இப்போது சுர்ஜினுடைய அப்பா வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்,
அம்மா ஒரு சப் இன்ஸ்பெக்டரா போலீஸ், அவன் கூலிப்படைக்கை பண்ணவங்க 5-6 பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இவனுடைய வாழ்க்கை இது என்ன கௌரவம் மீட்கப்பட்டிருக்கிறது? இந்த பையன் மெச்சூர்டு, இவன் வந்து ஈஸ் ஏர்னிங் ஒரு நியர்லி 1 lakh. அந்த பொண்ணு ஒரு சித்த மருத்துவர், மஸ்ட் ஆல்சோ ஏர்ன் 30,000-40,000 rupees ஏர்ன் பண்ணும். அவங்களால குடும்பத்தை நல்லா நடத்த முடியுங்கிற போது அப்போ எனக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் போய் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படி ஒதுங்கிறது தான் சரியாக இருக்க முடியுமே தவிர, இப்போ வந்து மேலை நாடுகள் என்ன நடக்குதுங்க, 18 வயசு ஆனால் பெண்ணு அப்பா இப்போ கோடீஸ்வரனாக இருந்தால் கூட அப்பாவுடைய தயவலியோ அம்மாவுடைய தயவலியோ யார் எந்த பிள்ளையும் வாழ்கிறதே கிடையாது. வெளியே அவங்க பாட்டில் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுறாங்க. மேரேஜ் ஆச்சுனாலே யாரும் எந்த பெற்றோரும் அவங்க குழந்தையோட வீட்டில் வச்சுக்கிறதே கிடையாது. இதுதான் வந்து மேலே அமெரிக்காவிலேருந்து லண்டன்லேருந்து எல்லா யூரோப்பிய நாட்டில் நடக்கக்கூடியது. அதனால் தமிழ் சமுதாயம் இந்திய சமுதாயமும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகளுக்கு தன்னை பெற்றோர்கள் தான் தகவமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம வளர்த்த பிள்ளை அப்படிங்கிற இதில் எல்லாம் பாசத்தில் வந்து எல்லாரும் ஊறிடுறாங்க. இது வந்து இந்திய சமுதாயம் கொஞ்சம் பிற்போக்கமான சமுதாயம், பழமை வாய்ந்த சமுதாயம். இந்த சமுதாயம் உடனடியாக இதுக்கு வந்து தயாராகுமான்னு சொல்ல முடியாதுங்க. உபதேசம் என்பது வேறு. ஆனால் பிரச்சனைகளை ஒவ்வொருத்தருக்கு வர்ற போது வந்து இது எல்லோருக்கும் மன கஷ்டத்தை உருவாக்கக்கூடியது வந்து ஜீரணிக்க முடியாத விஷயங்கள் தான் இருந்தாலும் கூட. ஆனால் இந்த 22ஆம் நூற்றாண்டில் இதை தவிர்க்க முடியாது அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். வேளாளர் வந்து எஸ்சி பட்டியலில் வந்து எடுக்கணும்னு சொல்லி அந்த ஞாயிற்றுக்கிழமை மாநாட்டில் வந்து டான்பாண்டியன் வந்து கோரிக்கை வச்சிருக்காரு. அவருக்கு ஒன்றுமே சொல்லிங்க. அவர் பெரிய தலைவர், அவர் என்ன பேசுறாருன்னு இன்னைக்கு ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார் ஆச்சுங்களா. அவருக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. 500 வாக்குறுதியில் வந்து 373 வாக்குறுதியை வந்து திமுக அரசு நிறைவேற்றலன்னு இன்னைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அன்புமணி ராமதாஸ். அதாவது அவங்க தொடர்ந்து நாங்கள் வாக்குறுதி நிறைவேற்ற சொல்லிட்டே இருக்காங்க. எல்லா எதிர்கட்சிகளும் இல்லை 90% வந்து நிறைவேற்றிட்டோம்னு திமுக சொல்லுது. 373 வாக்குறுதி நிறைவேற்றலன்னு. அதாவது எந்த வாக்குறுதியை நிறைவேற்றோம் எந்த வாக்குறுதி நிறைவேற்றலைங்கிறது மிக முக்கியமானது. முதல்ல 505 வாக்குறுதி கொடுத்தது அதே ஒரு ஹம்பக், அதே வந்து ஒரு ஏமாற்று. ஒரு நல்ல அரசியல் கட்சிக்கு 505 வாக்குறுதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 505 வாக்குறுதி கொடுக்குற போதே நீங்கள் வந்து இந்த மக்களை குழப்பறது தான் நோக்கம்னு முடிவு பண்ணி தான் வந்து அதை கொடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த 505 குழப்பத்தில் வந்து எந்த குழப்பத்தை நிறைவேற்றிக்கிறாங்க? அவங்க சொன்னது ஏதாவது என்ன நிறைவேற்றிக்கிறாங்க, என்ன போயிருக்கு? நான் தான் சொன்னேங்க, கிராமத்தில் நீங்கள் வந்து ஊர் ஊராக போனீங்க ஆருங்க, அதாவது வந்து ஸ்டாலின் வந்து பேசினார், நாங்கள் எல்லாமே போராடிக்கிறோம் ஒன்றா சேர்ந்து 2014 அப்போ ஏடிஎம்கே ஆட்சி இருந்ததுங்க. அவர் வந்து சசி பெருமாள் அவர் தானே, அவர் வந்து நாகர்கோயிலில் டவரில் ஏறி உயிரிழந்தார். அப்போ வந்து தமிழ்நாடெங்கும் மதுக்கடைகளை மூட வேண்டுங்கிற போராட்டம் இருந்தது. கனிமொழி ஊர் ஊராக போய் இளம் விதவைகள் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் வந்து அதிகரிச்சதுன்னு நீங்கள் பேசுனீங்க. வந்த உடனே முதல் கையெழுத்து மதுவுக்கு போடுவோன்னு சொன்னீங்க. அதை நிறைவேற்றினீங்களா? சரி. வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கொடுக்கறதா சொன்னீங்களே, நிறைவேற்றினீங்களா? சரி. வெளிமாநிலத்தை அதாவது வந்து தொழிற்சாலைகள் வந்தால் உள்ளூர்காரர்களுக்கு தான் வேலையில் முன்னுரிமைன்னு சொன்னீங்களே, அதுக்கு சட்டம் ஏற்றினீங்களா? நீட் தேர்வுக்கு சட்டம் ஏற்றிட்டீங்களா? ஆச்சுங்களா? தென் வந்து பெட்ரோல் டீசல் விலை அது வந்து குறைக்கிறதுக்கு பண்ணீங்களா? அது பண்ணீங்களா? ஆசிரியர்களுக்கு வந்து பழைய ஓய்வூதியத்தை பேசுனீங்க, அது வந்து செஞ்சீங்களா? போக்குவரத்து தொழிலாளர்களை வந்து அவருடைய பழைய ஓய்வூதிய திட்டம் அமலாக்கணும்னு சொன்னீங்க. ஸோ மிக முக்கியமாக எதையெல்லாம் அமலாக்கி இருக்கணுமோ அதுக்கு உண்டான எந்த நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கலை. அதை விட்டு எல்லாமே பேப்பரில் நிறைவேற்றக்கூடிய சில திட்டங்கள் இருக்கு இல்லைங்களா. இதே இதில் வந்து 505 கலப்பு திருமணத்தை ஊக்குவிப்போம்னு சொல்லி அது இருக்குதுங்க. நான் இப்போ ஓட்டப்படாத்திலிருந்து தினமரிலிருந்து ஒரு ஃபுல் பேஜ் விளம்பரம் பண்ணேன். அப்போ சொல்லிக்கிறாங்க இவங்க செய்ய மாட்டாங்க, செய்ய கிடையாது. இவங்க அங்கேருந்து வெளியே வந்து எவ்வளோ தூரமாச்சு ஆச்சுங்களா. தேர் லாயல் டு த கிங் தான் த கிங் கம்சல்ங்கிற மாதிரி இவங்க வந்து ராஜ விசுவாசத்தில் சாதி விசுவாசத்தில் திமுக இன்றைக்கி ரொம்ப இருக்குது. அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க ஆட்சியில் தான் அதிகமான தப்பு நடக்க போகணும். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து அதிகமான கௌரவ கொலைகள் யார் ஆட்சியில் நடந்திருக்குன்னா இந்த சுத்த சுயம்பராசங்கள், இவங்க முற்போக்கு சிந்தனையாளர், முற்போக்கு இவங்க ஆட்சியில் அதிகமான கொலைகள் நடந்திருக்கு.